பக்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு பக்தி அப்படின்னு பேர். பக்திங்கிறது கொஞ்சம் வடமொழி, ஆனா தமிழ்ல அதுக்கு காதல் அப்படின்னு பேர். எஸ் சார், காதல்னா கொச்சை இல்லையான்னா, அதான் அப்படிதான் பேசி கெடுத்துட்டாங்க. ஞானசம்பந்தர் பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பேசுறார். அதனால காதல்ங்கிறது மட்டமான வார்த்தை இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இறைவன் மீது நாம் செலுத்துகிற அன்புக்கும் காதல்னு தான் பேர். இப்ப இந்த அன்பு உலகத்துல இறைவன் மீது ஏன் செலுத்தணும் அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப ஆழமா பக்தியை பத்தி பேச முடியாது, ஒரு சின்ன முன்னுரை மட்டும் சொல்றேன். உலகத்திலேயே கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்க மனசை நீங்க ஜெயிக்கிறது. இந்த மனித குரங்குகளை பாருங்க, ஒரு ஜூல இருந்தது, அதை ஒரு ஜூல இருந்து இன்னொரு ஜூவுக்கு மாத்தினாங்க கம்ப்ளீட்டா. அதை ஒரு ஜூல இருந்து இன்னொரு ஜூவுக்கு மாத்தின போது கூட 2 செக்யூரிட்டியை போட்டு ஒரு விமானத்தில் ஏற்றி, ஒரு 16-17 பேர் உட்கார்ற விமானம், அந்த விமானத்தில் ஏற்றி அதை அடுத்த ஊருக்கு அனுப்பும் போது அந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துக்காகி கீழே விழுந்து எல்லாம் செத்து விட்டார். ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு. அத்தனை பேரும் செத்து போயிட்டா, இந்த மனுஷ குரங்கு தப்பிச்சிருச்சு. அது எதை பிடிச்சி தொங்குச்சோ தெரியல, அது மட்டும் சாகவே இல்லை, தப்பிச்சிருச்சு. அதை விசாரிக்கிறவன் அதை வச்சு விசாரிக்கிறான், எப்படி விபத்து நடந்தது அப்படின்னு. உடனே அந்த குரங்கு உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினர் கேட்டான், எத்தனை மணிக்கு விபத்து நடந்தது, டைம் எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னா. வெடுக்குன்னு அவன் வாட்சை பிடுங்கி டைம் அப்படி செட் பண்ணி காமிச்சு அவங்ககிட்ட காமிச்சது, இதான் அந்த விபத்து நடந்த டைம். உடனே அவன் கேட்டான், மணி 8க்கு நடந்ததா விபத்துன்னா. நான் சொல்றப்ப அது சொல்ற மாதிரியே இருக்குல்ல நினைச்சேன் அப்படின்ச்சு. அடுத்த கேள்வி கேட்டான், விபத்து நடந்தது, விபத்து நடந்த போது உனக்கு 2 செக்யூரிட்டி போட்டிருந்தமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். பெருவாரியா செக்யூரிட்டியோட வேலையே அதுதான். அடுத்த கேள்வி கேட்டா, அது சரி ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கு முன்னாடி பைலட், அது விமானத்தை ஓட்டுற பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டான். அது சொல்லிச்சு, தண்ணி போட்டாரா, தண்ணி போட்டாரா. நீ என்ன பண்ண? பைலட் தண்ணி போட்டாரு, செக்யூரிட்டி தூங்கிட்டாரு, நீ என்ன பண்ண? இந்த குரங்கு சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குரங்கு ஓட்டின விமானம் விபத்துக்கு உள்ளாகுமா ஆகாதா? இப்ப குரங்கு ஓட்டின விமானம் எப்படி விபத்துக்கு உள்ளாகுதோ, அப்படி நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டுவதால் தான் பலரது வாழ்க்கை விமானம் விபத்தாகிறது. இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் கொண்டு வர, குரங்க எங்கேயாவது கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா? குரங்க எங்கேயாவது கண்ட்ரோல் கொண்டாந்துட முடியுமா உலகத்தில்? முடியவே முடியாது. ஒரு பிஹெச்டி பண்ற பேராசிரியர் குரங்க வச்சு ரிசர்ச் பண்ணும்னு கஷ்டப்பட்டு ஒரு குரங்க பிடிச்சி ஒரு ரூம்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டு அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சாவி துவாரத்து வழியா வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார், அந்த குரங்க என்ன பண்ணுதுன்னு. இவருக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. அந்த பக்கத்துல இருந்து இவர் என்ன பண்றாருன்னு சாவி துவாரத்து வழியா அது பார்த்துக்கிட்டு இருந்தது. குரங்கு நீங்க என்ன செய்யும் ஏது பண்ணும்னு இந்த உலகத்துல சொல்ல முடியாது. இதான் குரங்கினுடைய இயல்பு. நம்முடைய மனம் குரங்கு போல. ஒரு சின்ன போட்ல ஒரு குரங்கு வம்பு பண்ணிக்கிட்டே வருது, இங்கேருந்து அங்க குதிக்குது, அங்கேருந்து இங்க குதிக்குது, ஜம்ப் பண்ணுது, திரும்ப மேலேருந்து கீழே குதிக்குது. அந்த படகு ஓட்டுறவன் சொன்னா, ஏங்க அந்த குரங்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, படகு கவுந்துருங்க, சொன்னா கேளுங்க. அது சொந்தக்காரன் சொன்னா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, குரங்குங்க, அது எப்படிங்க கண்ட்ரோலுக்கு ஆகும் அப்படின்னு. ஒரே ஒரு பெரியவர் கூட வந்தவர் சொன்னாரு, அந்த குரங்கை ஒரு 2 நிமிஷத்துல நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், ஆனா நான் என்ன பண்ணாலும் யாரும் என்னன்னு கேட்க கூடாதுன்னு. சரி அப்படின்னு ஒரு கயிறு எடுத்து அது மேல முதல்ல கழுத்துல கட்டுங்க. கட்டின உடனே அந்த குரங்கு தூக்கி டபால்னு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டார். அது தத்தளிக்குது, மறுபடியும் போட்டுக்கு வரணும்னு. நீ போட்டை ஓட்டு அப்படின்ட்டார். கைத்தை பிடிச்சிக்கிட்டார். அது தண்ணிக்குள்ள போய் கையை அசைச்சு காலச்சு மூச்சை திணறி ஒன்றும் பண்ண முடியாம ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டே வந்தது அந்த குரங்கு. கடைசியா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குரங்கு முடியவே முடியாதுன்னு அப்படியே தண்ணிக்குள்ள சோற போகும்போது அப்படியே அதை தூக்குனாரு. தூக்கி போட்டுக்குள்ள வச்சாரு. கப் சிப்னு ஒன்றும் பண்ணல, பேசாம உட்கார்ந்துருந்தது. இவங்க கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளவு வம்பு பண்ண குரங்குக்கு இது எவ்வளவு சைலண்டா மாறிச்சுன்னா, 2 விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டேன். என்ன? தண்ணீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும்
இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் ஒரே நேரத்தில் குரங்குக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். தண்ணீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும். அப்போ மனம் என்னும் குரங்கு பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இறைவன் திருவடி எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் புரிந்து கொண்டு விட்டால் மனிதன் சரியாகி விடுவான். அதான் பக்தி. இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இசை வேணும், உருக்கம் வேணும், பட்டினி வேணும், கண்ணீர் வேணும். கோயிலுக்குள்ள போனா அப்படியே இந்த கால் நடுங்கும்படியான ஒரு நடுக்கம் வர வேணும். ஆழ்வார் பாடுறாரு, காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் அப்படின்னார். அது மாதிரி கோயிலுக்குள்ள போது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அதான் பக்தி. கோயிலுக்குள்ள போய் நின்று அப்படியே கை நடுங்கணும், கால் நடுங்கணும், அப்படியே கண்ணுலேருந்து ஆறா பெருகி ஓடணும். அங்கே பராக்கு பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது, அந்த அம்மா என்ன புடவை கட்டி இருக்கிறா, இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுது, சுண்டல் என்ன விலைக்கு விற்கிறான், கொடுக்குற புளியோதரையில் உப்பு இருக்குமா இருக்காதா, அது நம்ம முடிச்சு போகிறதுக்குள்ள அன்னதானம் முடிஞ்சு போயிடுமா, இதெல்லாம் யோசிச்சா அதுக்கு பக்தின்னு பேர் இல்லை, டூரிசம்னு பேர். சுற்றுலா, டூரிஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த மனசு முழுக்க முழுக்க அப்படியே நெகிழ்ந்து அப்படியே தன்னை இழந்துக்கிட்டே போகணும். உங்கள் மனசை நீங்கள் எப்படி காணாமல் ஆக்குவீங்க? மனசை எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மனசை லயப்படுத்துகிற இடம் நல்ல கவனிக்கணும். ஆ லயம். சைவ சித்தாந்த மரபுப்படி நாம எல்லாருமே பசு, ஆன்மா. ஆ லயமாகிற இடம் ஆ லயம். அது லயமாயிடும். அப்படியே கோயிலுக்கு போய் போய் அது பசு லயமாகி பேசாம. இங்க ஐயா கீவா ஜெகநாதன் ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் சொல்வாரு, பாருங்க, பசுமாடு எப்படி கட்டி வைப்பாங்க? ஒரு மரத்துல ஒரு தடி இப்படி அடிச்சு வைப்பாங்க, கொட்டும் தறி ஒன்று அடிச்சு வைப்பாங்க. அதுலேருந்து மேய விடும்போது இது பாருங்க, ஒரு நீல கயிறு போட்டு அந்த பசுவை கட்டி இருப்பாங்க. அது என்ன பண்ணும்? அது பாருங்க, அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே போய் ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டுன்னு வர வர இந்த கயிறு இந்த கம்புல சுத்திக்கிட்டே வந்து அப்படியே அந்த பசு சுத்தி 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 வந்து கடைசியா அந்த கம்பு இருக்குல்ல, தறின்னு பேரு, அதுல வந்து இதுக்கு மேல கழுத்து அதுக்கு போவாது, சுத்திக்கிட்டே வந்து இந்த இடத்துல அப்படியே படுத்துரும். மிக நீண்ட கயிற்றில் நீண்ட நேரம் சுற்றி கொண்டிருந்த பசு, மேய்ந்து கொண்டிருந்த பசு அப்படியே சுத்தி 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 அந்த தறியில் வந்து படுத்து விடுவதை போல பரபரத்து கொண்டிருந்த மனம் அங்கும் இங்கும் ஓடியது. அண்ணாமலை என்ற தறிக்குள்ளே கட்டப்பட்டு கிரிவலம் சுற்றி 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 வந்து இறைவாக கடைசியில் அதன் திருவடியில் படுத்து விடுகிறது. இதான் பக்திக்கு இலக்கணம். அதற்காகத்தான் கோயிலை சுத்தி வர்றது, மலையை சுத்தி வர்றது, இந்த பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அந்த பக்தி என்பது மனதை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. புரிஞ்சுக்கங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றிட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. திருநாவுக்கரசருடைய வாக்கு. எப்படி ஒரு பெண்ணு காதலிச்சு கணவனுடைய அந்த காலடியில போய் சேர்றாளோ அது மாதிரி ஆன்மா தன் நாமம் கெட்டாள், தன்னோட பேர் கூட போயிடும். இப்ப என்னுடைய மனைவிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் மிஸ்ஸஸ் சுகி சிவம் ஆன மாதிரி தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதான் பக்தி. அவங்களுடைய ஈகோ போயிடும், பெயர் போயிடும், எல்லாம் போயிடும். இறைவனுடைய ஒரு உயிராக அடியாராக இருப்பார்கள். இது பக்திக்கு இலக்கணம். தொண்டுங்கிறது திருக்கோயில்ல புல்லு வளரும், திருக்கோயில்ல களை இருக்கும், அதை எடுக்கணும். உழவார பணி அப்பர் பெருமான் கையில் வச்சிருப்பார் அந்த கோயிலை சுத்தம் பண்றதுக்காக. ஒரு கோயிலுடைய கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் வளர்ந்துருக்கும். சார், வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம்னு சொன்னோம், அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி கோயிலுக்கு ஒரு மரம் நடுவோம்னு கோபுரத்திலேயா நட முடியும்? அதை கிளீன் பண்ணணும், தொண்டர் படை வேணும். இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா கோயிலுக்கு உதவி செய்வதற்கு தொண்டர்கள் வேணும். இந்த மாதிரியான திருத்தொண்டர்கள் உலகத்துக்கு கோயிலுக்கு தேவை. அந்த தொல் வளைந்து ஒரு பணி செய்தல் தொண்டு அப்படின்ற வார்த்தை உருவாச்சு. அவங்க வந்து உடலை வளைத்து பிறருக்கு பணி செய்வதாலே அதற்கு தொண்டு என்ற சொல் உண்டாயிற்று.
இந்த செய்தியை சொல்லி முன்னரையே முடிச்சிடுறேன். பாம்பன் சாமின்னு ஒரு சாமி இருந்தார் தெரியுங்களா? பாம்பன் சாமி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், நீ என்ன சாமியா? உன்னை எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்களே, நீ என்ன சாமியா? அவர் சொன்னார், உனக்கு என்னடா வைத்தறிச்சல், என்ன விஷயம் நேரா கேளு. இல்லை நீ மனுஷன் தானே, உன்னை சாமின்னு சொல்றாங்களே, எப்படி ஏத்துக்கிறதுன்னு. நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணேன்னார். என்ன 1லேருந்து 100 சொல்லுன்னார். என்னடா கிறுக்கனா இருக்கிறான், ஏதோ கேள்வி கேட்டா என்னமோ சொல்றான்னு. 1 2 3 10 20 40 80 90 நிறுத்து 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 நிறுத்து. என்ன சொன்னேன்? 90. நான் 100 வரைக்கும் சொன்ன உடனே இப்ப 90ன்னு சொல்றியே, 90ங்கிற வார்த்தை 100ஆ? இல்ல, அங்க ஏன் 100 வந்தது? அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். ஏங்க 100 ஒரு 10 தான் குறையுது, 100க்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 100 90ன்னா டே அதே மாதிரி தான்டா நாங்களும் கிட்டத்தட்ட சாமி, அதனால பாம்பன் சாமின்னு போடுறான். அதில் உனக்கு என்னடா நஷ்டம்? அதனால தான் துறவிகளை சுவாமிகள்னு சொல்ற பழக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட நாங்களும் கடவுள் பட அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். உடம்பு வணங்கி யார் தொண்டு செய்கிறார்களோ, வளைந்து நின்று யாரெல்லாம் இறைவனுக்கு பணிவிடை செய்கிறார்களோ அவர்கள் சமயத்துக்கு தேவைப்படுகிறவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.